ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஆடி மாத ராசி பலன்கள். பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம். நாம் கணிக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார். பாருங்க, சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில். ஏன்னா இருக்கிறதே 2 ஒளி கிரகங்கள் தான், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ முழு ஒளி கிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் 1 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஆடி மாதம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம். சூரியனோடு ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆகிட்டோம். ஆனால் இந்த முறை ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் ஆகுது. அதே போல் சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த சனி புதன் 2 கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், மற்றும் ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்திலையும் இருக்கிறாங்க. சிம்ம செவ்வாய். இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய போகுது. காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். செவ்வாய் கேது தொடர்பு, பலவிதமான பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத பிரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். பாருங்கள். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7வது வீட்டில் சூரிய பகவான், 8க்குடையவன் 7இல் வருகிறார். கவனம் தேவை. 8ஆம் அதிபதி 7க்கு வருகிறார். பொதுவாகவே மகர ராசி என்பர்களே, நம்மள மாதிரி யாரும் உண்மையை எடுத்து சொல்வது இல்லை. நியாயமா உண்மையை சொல்றது இல்லை. சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும், மகாலட்சுமி யோகம் வரும், இப்படித்தான் சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்றது ரொம்ப கடினமாக உள்ளது. ஆனால் பாருங்க, மகர ராசி என்பர்களே, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ சற்று கவனம் தேவை. ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் திடீர் யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எப்படி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும்? நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட், வேலை இடமாற்றமாக இருக்கலாம், கம்பெனி இடமாற்றமாக இருக்கலாம், வேலையில முன்னேற்றமாக இருக்கலாம், பதவி உயர்வுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து நீங்க உட்கார்ந்துருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடியதாக இருக்கலாம், வீடு முடிக்கக்கூடிய கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், மனை வாங்குவதாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்த நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அதே போல் மெயினாக தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு என்னதான் சாமி தீர்வு? அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலே, இன்னும் சொல்ல போனா உடல்நிலை ஆரோக்கியமாக கூட அது இருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கியமாக கூட அது இருக்கலாம்.
ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க, 2-3 ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, வாழ்வா சாவான்னு இருக்கு, மனசுல ஒரு பயம் இருக்கிறது, கூட இருக்கிறவங்களுக்கு சாமி எங்கள் வீட்டுக்காரரை எப்படியா காப்பாற்றுங்க, என் பசங்களை காப்பாற்றுங்க, மனைவியை காப்பாற்றுங்க, அந்த மாதிரி ஏதேனும் நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமாக இருக்கலாம், முடியாது அப்படின்னு நினச்சவங்க எழுந்து உட்காந்துடலாம், உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம், ஆயுள் பாவம் அதிகரிக்கலாம், ஸ்ட்ராங்காக ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கலாம், பெரிய பெரிய விபத்துக்கள் கூட சிறு விபத்துக்களாக மாறி போகலாம். ஏன்னா இந்த விபத்து யோகம் 8ஆம் அதிபதி 7க்கு வரார். ஒரு நிமிஷம் தான் சாமி நான் தப்பிச்சிட்டேன், அந்த மாதிரி எல்லாம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ அதிர்ஷ்டம்னா நீங்க எதை நினைச்சுக்கணும், ஏதோ ஒரு பெரிய குற்றம் நடக்க இருந்து அதை தெய்வம் காப்பாற்றி விட்டுடுச்சு, இதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதை போல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. சாமி நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பெரிய கடன் இருக்கு, நான் 10 பேருக்கு பதில் சொல்லணும், அல்லது எனக்கு வேலை ரொம்ப முக்கியம் சாமி, வேலை எனக்கு போயிடும் போல இருக்கு, பயமா இருக்கு சாமி, அல்லது தொழிலில் பிரச்சனையா இருக்குதுங்க சாமி, இந்த வீட்டில் குடியிருக்கவே முடியல, அப்படி இருக்கு. அவ எந்த இடத்துல நீங்க அதிகமா துன்பப்படுகிறீர்களோ, அது வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது உள்நாடு வெளிநாடுல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த மன பயமாக இருக்கலாம், மன வாழ்க்கை கல்யாணம் ஆகி 6 வருஷமா அது ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு, இப்போ அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது, இல்லை வீட்டுக்காரர் பிரச்சனை பண்றாரு, அந்தம்மா பசங்களை கூப்பிட்டுட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் நம்ம கிட்ட வராங்க, 2 பேருமே ஒர்க் பண்றாங்க, இந்த ஆண் ஜாதகர் ரொம்ப பிடிவாதமா இருக்கார், கொஞ்சம் கர்வம் உடையவராக இருக்கிறார், சனி சூரியன் சேர்க்க, அதம்மா பொறுத்து பார்க்குது, முடியல, சரி நீங்க காப்பாற்றவே என்ன வேணாம், நான் தனியாக விட்டுடு, நான் போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குழந்தைய கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது. இவருக்கு கௌரவ பிரச்சனையாக போயிடுச்சு, நம்ம இது கண்ட்ரோலில் இருந்த ஆளு அவகாசமே வேணாம், உன் உதவியே வேணான்னு போயிட்டாங்களே, இவரால் அந்த கௌரவ பிரச்சனை ஏற்றுக்க முடியல, நம்ம கிட்ட வராரு, வாராகி பூஜை பண்ணுறோம், 48 நாளில் அந்த மனைவியை பேசி அவங்கள்ட்ட திரும்ப ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறோம், அவரு நம்மகிட்ட வரதே கிடையாது. பாருங்க, வேலை முடிஞ்ச உடனே திரும்பவும் அந்த கர்வம் மேலே ஏறி போயிடுது. அவர் மனைவி பிரிஞ்சு போயிட்டாலும் எப்படியாவது சேர்த்து வைங்க சாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், சொன்னதெல்லாம் செஞ்சார். மனைவி பலன் கொடுத்துட்டா, அந்த பூஜை ஜெயிச்சது, மனைவி ஜாயின் பண்ணிட்டாங்க, அதோட திரும்பவும் அந்த கர்வம், பழைய கர்வம் போச்சு. இதுதான் மகர ராசி. அப்போ 6 மாசம் 8 மாசம் கழிச்சு திரும்பவும் வராரு. ஏன்னா இது எனக்கு தெரியாதா, நீ எப்ப என்கிட்ட வருவன்னு நமக்கு தெரியாதா? அப்ப மகர ராசி என்பர்களே, குரு பக்தி என்பது கண்டினியூவா இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட காலங்களை நிவர்த்தி தான் செய்யறோம். அது திரும்பவும் எத்தனை நாள் அது நீடிக்கும், திரும்ப அது எப்ப எட்டி பார்க்குங்கிறது நமக்கு தெரியாதா? அப்ப மகர ராசி அன்பர்களே, அது போல சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள், குடும்ப கஷ்டங்கள், மன கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், மாமியார் மருமகள் நாத்தனார் குழந்தனார், அல்லது சொத்து பிரச்சனைகள், குறிப்பா செய்வினை கோளாறுகள்,
செய்வினை கோளாறுகள், மறைமுகமான தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். நான் திரும்பவும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு வந்துடுறேன். அப்ப இந்த ஆடி மாதம் 8ஆம் அதிபதி 7க்கு வருகின்ற காரணத்தினால் இப்போ அது அதிர்ஷ்டம்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, பணப்பை பேகோடு கொண்டு வந்து வாசலை வச்சுட்டா அதுதான் அதிர்ஷ்டம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1000 கோடி நமக்கு கிடைக்குமே ஆனால் அதுதான் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அல்ல அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறைந்தாலே அதிர்ஷ்டம் தான். இதுதான் தீர்வு, இதுதான் நடக்க போகுதுன்னு ஒன்று, ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு உணர்ந்து அந்த தப்பு நடக்காமல் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாருன்னா அதுதான் அதிர்ஷ்டம். அப்போ 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு வந்திருப்பது சிறப்பு. மகர ராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைகிறது. இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை, உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டம் வேண்டும் என்பதை, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் ஓணு சாமி அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.